நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசாமல் போனால் நமக்கு அவ்வளோ மனம் வலிக்குது. ஆனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கார். எல்லாரோட வாழ்க்கையிலுமே அப்படி ஒருத்தர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் தான் இருக்கோம். அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா அது நம்ம தான். நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன், நான் உனக்காக தான் வாழ்கிறேன், நான் உன் கூடயே இருக்கேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, உன்னுடைய அன்பும் உன்னுடைய ஆரோக்கியமும் உன்னுடைய வளர்ச்சியும் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உன்னுடைய காதலும் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னை விட்ட எனக்கு வேறு வழியே இல்லை, நீ செத்தா நானும் செத்துருவேன்னு ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வாழுதுன்னா அது நம்ம தான். ஆனால் அப்படி நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நமக்காகவே இருக்கிற அந்த ஒரு ஜீவனை நம்ம மதிக்கிறதே இல்லை. நமக்கு என்ன தேவைப்படுது, நம்மளுடைய அன்பு நம்ம சரியாக கொடுக்குறோமா, நம்மளை நம்ம சரியாக மதிக்கிறோமா, நமக்கு என்னென்னலாம் உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகளை நம்ம ரசிக்கிறோமா, நம்மளை அன்பாக பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு தேடலும் ஒரு அன்பும் நமக்கு நம்ம மேலே இல்லை. இதை எல்லாரும் செய்கிற ஒரு தவறு தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை புரிதலே மற்றவங்களை நோக்கி தான் இருக்குது. மற்றவங்க நம்மளை பார்த்துக்கணும், மற்றவங்க நம்மளை அன்பு செலுத்தணும், மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், மற்றவங்க நம்மளை காதலிக்கணும், மற்றவங்க நம்மளை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். இப்படி எல்லாமே மற்றவங்க. ஆனால் நம்மளே பார்த்துக்கிறது தான் அடிப்படை, அதுதான் இயற்கை. நம்ம அந்த ஒரு அடிப்படையை நம்ம மறந்துட்டு நம்மளுடைய எல்லா வாழ்க்கை புரிதலுமே மற்றவங்களை நோக்கியே இருக்கிறதுங்கிறது அது ஒரு தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி தான். அது நம்மளே அவமானப்படுத்துறது, நம்மளே காயப்படுத்திக்கிறது, நம்மளே கொலை செஞ்சுக்கிறதுக்கு அது சமம். முதல்ல நம்ம வாழ்க்கையில் பேச வேண்டியது நம்மக்கிட்ட தான். நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கவனிக்கணும். நம்மளை நல்ல அன்பாகவும் பொறுப்பாகவும் பார்த்துக்க வேண்டிய ஒரு அடிப்படை இருக்குது. தயவு செஞ்சு இனிமேல் மற்றவங்க கிட்ட பேசலைங்கிற கவலையை விட நீங்கள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு கவலைப்படுங்க. இனிமேல் உங்களை உன்னை நீங்கள் கவனிக்க பாருங்கள், உங்களோட பேசுங்க. அது ஒன்று தான் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நம்மளை அது கொண்டு போகும். நம்மளை வேற ஒன்றா அது காட்டும். நம்மளை ரொம்ப அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அது வச்சுக்கும். புரியும் நம்புகிறேன்.